ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் ஃப்ளேவர் சமையல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, ரொம்பவே சூப்பரான ரொம்ப ஹெல்த்தியான ஒரு தோசை தான் பார்க்க போகிறோம். இந்த தோசை பார்த்திங்கன்னா மல்டிகிரெயின் தோசைன்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்திங்கன்னா எல்லா வகையான பருப்பு பயிர் வகைகள் எல்லாமே நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த தோசைக்கு காம்பினேஷனாக சூப்பராக தக்காளி புதினா சட்னி தான் பண்ணியிருக்கேன். இந்த சட்னியுமே எல்லா வகையான தோசை இட்லியோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்ப்போமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃப்ளேவர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை வைக்கோங்க, கூடவே லைக் பண்ணி தட்டிடுங்க. அப்போ தான் நான் எடுத்து போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம எல்லா வகையான பயிர் வகைகளுமே எடுத்து வச்சுக்கிறோம். இதில் மொத்தம் பார்த்திங்கன்னா நான் 13 வகையான பயிர் வகைகள் எடுத்து வச்சுருக்கேன். பயிறு பருப்பு எல்லாமே சேர்த்து எடுத்து வச்சுருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா என்ன எடுத்து வச்சுருக்கேங்கிறத பார்த்துடலாம். நான் பார்த்திங்கன்னா இது எல்லாமே ஈக்குவலாக இந்த 1/4 கப் அளவுக்கு தான் எல்லா வகையான பருப்பு பயிர் வகைகளும் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து கடலைப்பருப்பு 1/4 கப் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா துவரம்பருப்பு 1/4 கப் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாமே ஈக்குவல் அமௌண்ட்டு தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளை உளுந்து தொலி இல்லாத உளுந்து அதுவும் 1/4 கப் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து நம்ம வந்து கருப்பு உளுந்து தொலியோடு இருக்க, நீங்கள் உடச்ச உளுந்து கூட எடுத்துக்கலாம். நான் முழு உளுந்தாக 1/4 கப் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ராகி கேழ்வரகு 1/4 கப் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கடலை எடுத்திருக்கேன். இது வேர்க்கடலை. இது அவிச்சு நம்ம சாப்பிடுவோம்ல அந்த வேர்க்கடலை, வறுக்காத வேர்க்கடலை 1/4 கப் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா கருப்பு கொண்டக்கடலை அதுவும் 1/4 கப் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து வெள்ளை கலர் கொண்டக்கடலையுமே 1/4 கப் அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. 2 வகையான கொண்டக்கடலையுமே நான் எடுத்திருக்கேன். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன் 1/4 கப். நீங்கள் மஞ்சள் பட்டாணி இருந்தால் கூட அதுவும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாசி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் 1/4 கப்பு. அப்புறம் பார்த்திங்கன்னா 1/4 கப் அளவுக்கு அரிசி, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே போட்டு தான் சேர்த்து நம்ம அரைச்சி தோசை சுட போகிறோம். இது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஓவர் நைட் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பருப்பு அரிசி எல்லா பயிர் வகைகள் எல்லாத்தையுமே அதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த தோசை பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு முறையாவது எடுத்துக்கோங்க. ரொம்பவே நல்லது, உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது கூட. எல்லா வகையான பருப்பு பயிர்கள் சேரும்போது எல்லாத்தோட ஸ்ட்ரென்த்து சத்தும் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் இது வாரத்தில் ஒரு டைமாவது கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இப்போ இதை பார்த்திங்கன்னா நல்லா 2 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கழுவி எடுத்தாச்சு. கழுவி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது மூழ்கிற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றி நான் நல்லா ஓவர் நைட் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிறேன். நீங்கள் ஒரு 4லேருந்து ஒரு 5 மணி நேரம் கூட பகலில் அரைக்கிங்கன்னா ஒரு 4லேருந்து ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சு அரைச்சிக்கோங்க. நான் ஓவர் நைட் ஊற வச்சுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஓவர் நைட் நல்லா நம்ம ஊற வச்சு எடுத்தாச்சு. எல்லா பருப்பு பயிர் வகைகள் எல்லாமே நல்லா ஊறிடுச்சு. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோக்குள்ளே ஊறிஇருக்குன்னு. இந்த அளவு போட்டாலே கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேர் காலையில் டிஃபனுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு எல்லாமே 1/4 கப் அளவுக்கு போட்டிங்கனாலே ஒரு 6 பேருக்கு தாராளமாக போதும். அதுவே கரெக்டான அளவு. நீங்கள் உங்களுக்கு 6 பேர் இருக்கீங்கன்னா இந்த அளவு போடுங்க, இதுவே கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இதை அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அரைக்கும் போது இதில் உள்ள தண்ணி ஊற்றியே நம்ம அரைச்சிக்கிடுவோம். ஏன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி தான் ஊற வச்சுருக்கோம். அதனால் இந்த தண்ணியை ஊற்றி நல்லா வலுவலுன்னு பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 4 பல் அளவுக்கு நம்ம பூண்டு ஆட் பண்ணிக்கிடுவோம். எல்லாமே பருப்பு பயிர் வகைகள்னால கொஞ்சம் கேஸ் ட்ரபிள்ங்கிறதுனால 4 பல் அளவுக்கு பூண்டும் கொஞ்சமாக வரமிளகாய் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது காரம் அதிகமாக இருக்கனால ஒரு 4 மிளகாய் மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகம் ஆட் பண்ணும்போது வாசமாக நல்லா சூப்பராக இருக்கும். தோசை சாப்பிடும்போது சீரகம் ஆட் பண்ணி இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துக்கிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு நல்ல வலுவலுன்னு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்ல வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற பேட்ச் எல்லாத்தையுமே நல்லா அரைச்சி எடுத்துக்கிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. நம்மளுக்கு குவான்டிட்டி பாருங்கள், நம்ம போட்டதுக்கு எவ்வளோ காண்டு கிடச்சிருக்குன்னு. ஒரு 6 பேருக்குலேருந்து 7 பேர் கூட தாராளமாகவே காணும். இதில் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு காயப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாவுக்கு தேவையான உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. இதை பார்த்திங்கன்னா இப்படி கலந்து நம்ம தோசை தான் சுட போகிறோம். இதை ஊற வச்சு புளிக்க வைக்கணுங்கிறது அவசியமே கிடையாது. அதனால் இப்படி உப்பெல்லாம் போட்டு கலந்து நம்ம தோசை ஊற்றினாலே ரொம்பவே சூப்பராக நம்மளுக்கு கிறிஸ்பியாக ஊற்றினாலும் ரெடியாகிடும். நம்ம ஊத்தப்பா மாதிரி ஊற்றினாலுமே ரொம்பவே சூப்பராக கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா மாவு நல்லா கலந்து வச்சாச்சு. இதுக்கு சட்னிக்கு நம்ம என்ன ரெடி பண்ணலாங்கிறது அதையும் குயிக்காக பார்த்துருவோம்.
இப்போ பார்த்தீங்கன்னா சட்னிக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கோம். என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 தக்காளியை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா பழுத்த பழமாக பார்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டுக்கு. 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்ல ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் அந்த பெரிய வெங்காயத்துக்கு அப்புறம் சின்ன வெங்காயம் கூட ஒரு 10 பல் அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன துண்டு இஞ்சி வந்து மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய். அப்புறம் காரத்துக்கு பார்த்தீங்கன்னா வரமிளகா ஒரு 4 மிளகா வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பொருள் ஆட் பண்ண போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா புதினா தான் ஆட் பண்ண போகிறோம். புதினா பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கை அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொஞ்சம் மல்லித்தலையும் இருந்தால் எடுத்துக்கோங்க. நான் கருவேப்பிலை மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். மல்லித்தலைனால ஸ்கிப் பண்ணிவிட்டேன். நீங்கள் மல்லித்தலை இருந்தால் கூட அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் சேர்த்து செய்யும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கடாய் வச்சுட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க வரமிளகாவை ஆட் பண்ணி நல்லா எண்ணெயிலே வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிடுவோம். வரமிளகா நல்லா வறுபட்டதுக்கப்புறம் நல்லா கரிஞ்சிடாமல் பார்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை தனியாக வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இதிலே நமக்கு வெங்காயம் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் நல்லா எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியை போட்டு ஒரு கிளறி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தேங்காயும் இஞ்சியும் இதோடு ஆட் பண்ணிக்கிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து நம்ம வதக்கி எடுத்துக்கிடுவோம். வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க புதினா கருவேப்பிலையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். புதினா ஆட் பண்ணும்போது அதோட ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். தோசை இட்லி சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து தக்காளி சட்னி அரைக்கும் போது இந்த புதினா அப்படி கருவேப்பிலை மல்லித்தலைலாம் போட்டு அரைச்சி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழந்தைங்க நம்ம சாதத்தில் போட்டால் தனியாக எடுத்து வைப்பாங்க. இது தனியாகவும் எடுத்து வைக்க முடியாதா, உடம்புக்குமே ரொம்பவே நல்லது. இப்போ இதை நல்லா ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி தேங்காய் எல்லாமே போட்டது நல்லா வதங்கிருச்சு. நமக்கு எந்த அளவுக்கு வதங்கணுமோ அந்தளவுக்கு நல்லா மசிய வதக்கி எடுத்தாச்சு. இப்போ இதை பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நம்ம சட்னி வந்து அரைச்சிக்கலாம். இப்போ இதை ஃபஸ்ட்டு நல்லா ஆறட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சட்னிக்கு வதக்கி வச்சுருந்தது நல்லாவே ஆறி ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் அரைச்சதுக்கப்புறம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இப்போவுமே ஃபஸ்ட்டே ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நம்ம அரைச்சி எடுத்துக்கிடுவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணிவிட்டு நம்ம கலந்து வச்சுருக்க மாவை ஊற்றி அதில் வந்து கடலெண்ணெய் ஊற்றி தோசை சுடுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் வந்து கடலெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். நல்லா 2 பக்கமும் நல்லா கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு நல்லா தோசை சுட்டு எடுத்துட்டோம்னா சூப்பரான ஹெல்த்தியான மல்டிகிரெயின் தோசை வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிருச்சு. இதே மாதிரி மீதி இருக்கிற மாவு எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கலாம். சட்னியும் பார்த்திங்கன்னா அரைச்சி நம்ம அழகாக தாளித்து எடுத்தாச்சு. கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிருக்கேன். அதுவும் சூப்பராக அரைச்சி தாளித்து எடுத்துட்டோம். பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு ஹெல்த்தியான மல்டிகிரெயின் தோசாவும் நம்ம பார்த்துட்டோம். அது சூப்பராக காம்பினேஷனோட தக்காளி புதினா சட்னியும் பார்த்தாச்சு. இது 2 சேர்த்து சாப்பிடுங்க. உண்மைக்குமே வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வாரத்தில் ஒரு முறையாவது இந்த தோசை செஞ்சு சாப்பிடுங்க. நீங்கள் எல்லாருமே ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அந்த தோசை செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். சின்ன பிள்ளைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். ரொம்பவே சூப்பரான ரெசிபி செஞ்சிட்டோம். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஃப்ளேவர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.